अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्तिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भव्या तस्मतिष्ठार्थसिद्धये கஜகேசரி செல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டும்தான். அதை சுய ஜாதகத்துல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்தை வரைக்கும் பார்த்துட்டு தான் சொல்லணும். அப்படியும் நம்ம தெரிஞ்சுக்கணும், கரெக்டா தெரியணும் அப்படின்னா உங்களுடைய டைம் ரொம்ப முக்கியம். பிறந்த தேதியில சராசரியா எல்லாருக்குமே ஒரு 2-2.5 நிமிஷம் பிழை இருக்கு. அதுதான் நான் ஒரு வீடியோலையும் ஒரு ஆடியோலையும் சொல்லிட்டு இருக்கேன். அப்படி நீங்க தெரிஞ்சுக்கணும். அது சரி செய்து அந்த கரெக்ஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டா இருக்கும். அப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் கால் பண்ணலாம், அப்பாயின்மெண்ட் புக் பண்ணலாம், நேரடியாகவும் பண்ணலாம், ஃபோன்லயும் பண்ணலாம். புக் பண்ணிட்டு என்கிட்ட நீங்க பேசலாம். மே 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை இருக்கக்கூடிய இந்த மாத பலன்களை தான் பார்க்க போறோம். இந்த மாதத்துல ரொம்ப முக்கியமான 4 கிரக பயிற்சிகள். ராகு, கேது, குரு, புதன், டோட்டல் 4 கிரகங்கள். அதுல 2 சாயா கிரகங்கள். கிரக மாளிகா யோகம் அப்படிங்கிறது ஏற்படுறது இந்த மாசத்துல ஒரு மிட் ஆஃப் த போர்ஷன்ல ஏற்படுகிறது. அதுல ரொம்ப முக்கியமா இந்த ஒரு காலகட்டத்துல ஒரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் இந்த மாசத்துல மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிகள் அல்லது 12 லக்னங்களுக்குமான பலன்களை பார்ப்போம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்துக்கு இந்த மாசம் எப்படி இருக்க போகுது? ஃபர்ஸ்ட் ராசி லக்னத்துக்கு குரு வரான். அப்படி வந்தாவே ஃபர்ஸ்ட் விஷயம் ஹெல்த் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஹெல்த்னா மெயினா குருங்கிறது கொழுப்பு, குருங்கிறது கொலஸ்ட்ரால், குருங்கிறது ஜவ்வு, இந்த மாதிரி விஷயங்கள். அதனால பெரிய ஒரு அனுகிரகம் என்னன்னு பார்த்தா, இந்த குருனால நமக்கு நல்லது பண்ணுமானா ஏகப்பட்ட நல்ல குழந்தை பிராப்தத்தை கொடுக்கும் சார். நிறைய பேருக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கும். நிறைய பேருக்கு பெரிய பெரிய வண்டி வாகனங்கள் வாங்க வைக்கும். பெரிய ப்ரமோஷனுக்கு நம்ம ஜம்ப் அடிக்கிற மாதிரி வரும். பாக்யஸ்தானத்துல ராகு, குருவுடைய பஞ்சாரம், ஜீவசமாதி அடைந்திருக்கக்கூடிய மகான்கள், சித்தர்களுடைய வழிபாடு, அவங்களோட கும்பாபிஷேகம், பெரிய பெரிய கோவில் கும்பாபிஷேகம், இதெல்லாம் நீங்க போய் தலைமை தாங்கி பண்ற மாதிரி வரும். ஒண்ணு, நிறைய பேர் விமான பயணங்கள் நிறைய பண்ற மாதிரி வரும். வீட்டுல பெரியவங்களுடைய ஹெல்த்ல கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். பட் இதுல என்ன ரியாலிட்டின்னு பாத்தீங்கன்னா, இந்த சனி போய் உட்கார்ந்து இருக்கிறது 10ஆம் இடம். தொழில்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், முடக்கங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கிளியர் ஆகும். சின்ன சின்ன சிக்கல்கள் இருக்கும். ஆனா தொழில்ல பிரச்சனை கிடையாது. இனிமேல் தொழில் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வேண்டா வெறுப்பா இருக்கக்கூடிய விஷயங்கள் கிளியர் ஆகும். நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு டிசைட் பண்றோமோ அது கரெக்டா பண்ண முடியும். எல்லா காரியங்களும் சக்சஸ் கொடுக்கும். ஸோ பேசிக்கலாவே இந்த ஒரு டைம் பீரியட் நல்லா இருக்கு. ஒன்றும் பயப்படுற மாதிரியோ சரியில்லைன்னு சொல்ற மாதிரியோ ஒன்றும் இல்லை. ஸோ மெயினா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுனால சுபகரியங்கள் நிறைய நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பிராப்தம் ஓடிட்டு இருக்கு. ஸோ சந்தோஷம் அப்படின்னு சொன்னா 75%, பொருளாதார ஏற்றம் பார்க்கும்பொழுது 90. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகேஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். இந்த மே மாசம் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் கொடுக்க வேண்டும், நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்தோணுகள் வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.